குட்டி விலாகில இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் பார்க்கலாமா? நேத்து நைட்டே விபா சொல்லிட்டு இருந்தா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் தூங்குனேன். காலையில ஏஞ்சதும் மொபைல் எடுத்து பார்த்தா, மெசேஜஸா குவிஞ்சிட்டு இருந்தது. லீவா? ஸ்கூலா? லீவா? ஸ்கூலா? அப்படின்னு கேட்டுட்டு, கடைசியில ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸ்கூல் வேற லீவ் விட்டாச்சு. நல்லா ஒரு தூக்கத்த போடலாம் அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. கரெக்ட்டா 7:30 மணிக்கு அப்புறமா எப்ப வேணா நிஷான் எந்திச்சுப்பான். அதனால நான் எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு கோதுமை தோசை தான். அது வந்து நம்ம ஸ்வீட்னா வெல்லம் பாகு எடுத்து பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி பண்ணியிருந்தேன். தேங்காய்லாம் திருவி போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விபாக்கும் ரொம்ப பிடிக்கும். நிஷான் ஓரளவுக்கு தான் சாப்பிடுவான். அதனால நம்ம எல்லாருக்குமே கோதுமை தோசை பண்ணிட்டு, அவனுக்கு மட்டும் ராகி கஞ்சி மாரி செஞ்சுட்டேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மிஸ்ஸே ஆகாதுன்ற மாரி கரெக்ட்டா வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு, நான் குளிச்சுட்டு வந்து டிஃபன் வேலை முடிஞ்சதும் நிஷான் எந்திச்சு வந்துட்டான். குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்றதுல நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டூத் எப்போ ஓரல் கேவிட்டில எரப்ட் ஆகுது? இல்லன்னா 6வது மாசத்துலருந்து குழந்தைங்களுக்கு நம்ம பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டே நம்ம டூத் பிரஷ் எடுத்தெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாரி ஃபிங்கர் பிரஷஸ் நெறைய அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு பண்றதுக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த சிலிகான் பிரஷ்ஷ பத்தி தெரியும். சப்போஸ் யாருக்கா தெரியாது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன யூஸ் பண்ணிக்கோங்க. நேத்து நைட்டு நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. மார்க்கெட் வழியா தான் வருவேன். வெஜிடபிள்ஸ் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது. பார்த்தா மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் சூப்பரா இருந்தது. சரி எல்லாமே என்னால வாங்க முடியாதுல்ல. மழை வேற பெய்யுது. கொடையும் பிடிச்சுட்டு எல்லாமே சேர்த்து என்னால முடியலன்றதால, மரவள்ளிக்கிழங்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையிலேயே அதையும் செஞ்சுட்டேன். எனக்கு சக்கரக்கிழங்க விட இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்ல இதுக்கு மரச்சீனி, கொள்ளிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, கப்பா, கொள்ளி எல்லாம் சொல்லுவோம். இங்க பார்த்தா அத அப்படியே தோலோடையே வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தோல எடுத்துட்டு சாப்பிடுறாங்க. அது கொஞ்சம் கல்லு மாரி இருக்கு. எங்களுக்கு நேரா ஆப்போசிட். கொஞ்சம் கடிக்கிறதுக்கு இருக்கும், கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ண மாரி. 2ம் மிக்ஸ் ஆன மாரி அப்படி வேக வச்சுட்டு கொஞ்சம் நெறைய சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சுட்டு, அது கூடவே வீட்லயே இருக்கும் பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், புளி, உப்பு எல்லாம் அம்மியில போட்டு நல்லா இடிச்சுட்டு, அதில தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, அதுவும் இதில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இப்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறவங்கன்னா, வாத்து குழம்பு, இல்லன்னா மீன் கறி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இது கூட பிளாக் டீ. இதுக்கு மேல இத பத்தி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லும்போதே வாயில எச்ச ஊற ஆரம்பிக்கும். இது தான்டா சொர்க்கம்ன்ற அளவுக்கு சாப்பிடுவோம் நாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நிஷான குளிக்க வச்சுட்டு, அவனுக்கும் கஞ்சி ஊட்டிட்டேன். அதுக்குள்ள விபாவும் எந்திச்சிட்டா. விபாவையும் குளிக்க வச்சு, நாங்க 3 பேரும் தோசையும் சாப்பிட்டுட்டோம். அவ்வளதான் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சேர்த்து சமாளிக்கிறது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாரி தான் இருக்கும். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து